ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொதி குழம்பு எப்படி செய்யலான்னு. அதாவது எங்கள் ஊர் சைடு தூத்துக்குடி திருநெல்வேலி சைடு செய்கிற ஒரு தேங்காய் பால் குழம்பு தான் இது. அதுக்கு முன்னாடி உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சொதி செய்கிறதுக்கு மெயினே தேங்காய் பால் தான். தேங்காய் பால் தான் நம்ம காயிலிருந்து எல்லாமே வேக வச்சு எடுக்கணும். அதனால் தேங்காய் பால் மட்டும் நல்லா கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 5 பேருக்கு 1.5 தேங்காய் பெரிய தேங்காய் வந்து எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் எடுக்கும்போது 3 தடவை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால், தேர்ட் தேங்காய் பால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த தேங்காய் பால் ஒரு 2 பவுல் நிறையா வந்திருக்கும். ஏன்னா நம்ம காய் வேக வைக்கிறதுலேருந்து எல்லாமே தேங்காய் பாலில் தான் செய்வோம். தண்ணிக்கு வந்து கொஞ்சம் கூட சேர்க்க மாட்டோம். அதனால் தேங்காய் பால் மட்டும் கேர்ஃபுல்லாக கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 4லேருந்து 5 பச்சை மிளகாவை இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இஞ்சி, பூண்டு வந்து 20 பல். பச்சை மிளகா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா சொதிக்கு வந்து பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான், நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை சேர்க்க மாட்டோம். முந்திரி பருப்பு வந்து ஒரு 15 முந்திரி பருப்பை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி செகண்ட் பாலோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிலர் வந்து பாசி பருப்பை வந்து வேக வச்சு சேர்த்துப்பாங்க. அது வந்து திக்னஸ் ஜாஸ்தி கொடுக்குறதுக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் அந்த மாதிரி செய்யலை. இங்கே சேர்க்க போகிற காய் என்னென்னு பார்க்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது எல்லாத்தையுமே ஒரே சைஸில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சொதிக்கு முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 3வது எடுத்து வச்சுருப்போம்ல தேங்காய் பால், அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் பாலே காய் வந்து நல்லா வேகட்டும். அதுக்கு ஒரு 7 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் ஒரு லிட்டு போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது முந்திரி பருப்பு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 2வது எடுத்த தேங்காய் பால் கூட முந்திரி பருப்பு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை தான் இப்போ வந்து சேர்த்துருக்குறேன். சிலர் வந்து பாசிப்பருப்பையும் மிக்ஸ் பண்ணி சேர்ப்பாங்க. அது வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். 2வது பால் சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் கொதி வந்தால் போதும். அதுக்கு மேலே தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு மாதிரி வந்து திரஞ்சிடும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து நம்ம நல்லா காய் வேகிற வரைக்கும் கொதிக்க வச்சுருப்போம். அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை ரொம்ப திக்காக எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த தேங்காய் பாலை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாலை சேர்த்து குழம்பு கொதிக்கக்கூடாது. லைட்டாக பபிள்ஸ் வரும்போதே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். 3வது தேங்காய் பால் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சொதி வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கடுகு மட்டும் சேருங்க, உளுந்தம்பருப்பு வேண்டாம். சொதிக்கு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிப்பை இப்போ குழம்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 லெமனை இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் வந்து சொதிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டுக்கலாம். நம்ம சொதி வந்து சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சொதியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வயிறு புண்பட்டுருக்கிறவங்களுக்கு, வாய் புண்ணு இருக்கிறவங்களுக்கு, குடல் புண்ணாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த குழம்பு வந்து ஒரு மருந்து. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.